நகைக்கடைக்கு ஆசை. இந்த வாரம் கடைசியில் இன்னைக்கும் மண்டேயும் என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு மீனா வீட்டில் அவங்க தம்பி உட்காந்துட்டு எக்கத்தாளமா சிரிக்கிறான். பாத்தியா உன் புருஷனுடைய யோகித்தை என்னன்றது பாத்தியா நீ அப்படின்னு காமிக்கிறான். வீடியோவை குடிச்சிட்டு ஓட்டின்னு இருக்கிறான் வண்டிய. அப்படியே ஸ்டன் ஆயிட்டா மீனா. அப்புறம் அவன் பாரு கமெண்ட்ஸ் எல்லாம் பாரு, இவனை செருப்பால் அடிக்கணும் அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸ், இவனை தூக்கில போடணும் ஒரு கமெண்ட்ஸ். இது மாதிரியான கமெண்ட்ஸ். நம்ம கமெண்ட்ஸ் எழுதுறதுக்கு பர்சனல் மேட்டர், அது தெரியுதோ தெரியலையோ கமெண்ட்ஸ் எழுதுறது நம்மளுடைய வழி, அது நம்மளுடைய உரிமைன்னு நினைச்சுக்கிறோம். அது யாரை ஹர்ட் பண்ணாலும் நம்ம கவலைப்படுறது கிடையாது. அது மாதிரி கமெண்ட்ஸ் எழுதின்னு இருப்போம். இதெல்லாம் பார்த்துட்டு மீன் அப்படியே அழுதுகிட்டு ஓடியாரா. இதுக்குள்ள இவன் என்ன பண்றான், மகாபலிபுரம் ட்ரிப்புக்கு போனவர் பின்னாடி அவங்க ஒய்ஃபும் அவங்க அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த வீடியோ ஷேர் ஆயிடுச்சு. அவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு என்னங்கன்ட்டு அவங்க வீட்டுக்கார்ட்ட கொடுக்குறாரு. அவங்க வீட்டுக்காரர் ஓரம் கட்டு வண்டியை அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டார். என்னன்ட்டு முத்து கதறான். அவர் காதலியே வாங்கல, இறங்கியாச்சு. இப்ப அடுத்ததா இன்னொரு சவாரி வருது. ரொம்ப இன்ட்ரெஸ்டா, சார் எங்க தோ வந்துடுறேன் சார் அப்படின்றான். அது கேன்சல் ஆயிடுச்சு. திரும்ப இன்னொரு சவாரி வருது, அதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. இதுக்குள்ள இந்த இவருக்கு பாருங்க, சுஜியுடைய அவங்க அப்பா, அவர் என்ன பண்றாரு, அவருக்கு தான் இவனை பிடிக்காத, அவர் என்ன பண்றாரு, அதை பார்த்துட்டாரு. அந்த கேரளக்காரர் அவர் பார்த்துட்டு தன்னுடைய பொண்டாட்டியை கூப்பிட்டு, பாத்தியா இந்த முத்து நம்மள என்னென்னலாம் பண்ணான், அவனை என்ன பண்றான் பாரு அப்படின்ட்டு எனக்கு கமிஷனரே தெரியும் அப்படின்ட்டு அவர் கமிஷனருக்கே போன் பண்ணிட்டார். எவ்வளோ பெரிய விஷயமாயிடுச்சு பாருங்க. ஒரு பகை, உள்பகை இருந்துச்சுன்னா நம்மள எப்படி வாழ விடாமலே பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு கமிஷனருக்கே போன் பண்ணி, கமிஷனர் போலீஸ்க்கு போன் பண்ணி இந்த கார் வரும்போது அதை தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவன் முத்து ரொம்ப சோர்வா வந்துட்டு இருக்கான். அதுக்குள்ள வீட்டுல எல்லாம் பெரிய மீட்டிங் ஆயிடுச்சு. அவங்க ரவியும் சுஜி வந்துட்டாங்க, இவங்க 2 பேர் வந்துட்டாங்க, வினுவும் ரோகிணியும் வந்துட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து அவங்க அம்மா ஒரு நல்லா உட்காந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே முத்துவ பிடிக்காது. இது மாதிரியான ரொம்ப நல்லா பையன்ட்டு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவீங்களே, உங்க நல்ல பையனுடைய கெதியை பாத்தீங்களா, நம்ம மானத்தை கப்பல் ஏத்திடுறான் அப்படின்ட்டு அவங்க அம்மா விஜயா பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ போன் வந்துகிட்டே இருக்குது. இது மாதிரி மீடியால பார்த்தவங்க எல்லாம் துக்க விசாரிக்கிற மாதிரி விசாரிப்பாங்கல்ல, ஐயோ போன் எடுக்காதரா, எல்லாரும் நம்மளதாண்டா கேவலப்படுத்துவாங்க அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்கா. அவங்க அப்பாவும் அப்படியே நின்றார். ஏன்னா அத அவன் வீடியோவை எடுத்து இதுல டிவியில போட்டே காமிச்சுட்டான். அவ்வளோ பெரிய உருவத்துல முத்து தெரிகிறாரு. இது ஊத்தி அது தண்ணி ஊத்தி அதை குடுக்கறது எல்லாம் பட்ட வர்த்தனமா தெரிஞ்சிடுச்சு. உடனே அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. இதுக்குள்ள முத்துவை போலீஸ் அங்க நின்று இருக்காங்க. என்னடா இது, நம்மளுக்கு என்ன ஆச்சு, ஏன் ஒரு சவாரி கூட வரலன்னு முத்து ரொம்ப டல்லா போயிட்டு இருக்கும் போது போலீஸ் அங்க நின்று ரவுண்ட் பண்ணிடுறாங்க. போலீஸும் டிராபிக் இன்ஸ்பெக்டர்ஸும், என்ன சார் என்கிட்ட ஒண்ணுமே இல்லை சார், நீ குடிச்சு எல்லா பேப்பரும் கரெக்டா இருக்குது சார், எல்லா பேப்பரும் கரெக்டா எனக்கு இருந்து என்ன பிரயோஜனம், நீ நல்லா இல்லையே சார், நான் ஒண்ணுமே குடிக்கல சார், என்ன ஊதி பாருங்க சார், டெஸ்ட் பண்ணி பாருங்க சார். அவனும் எவ்வளவோ சொல்லி பாக்குறான், ஆனா கேட்கல. அவனுடைய காரை சீஸ் பண்ணிட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. முத்து அப்படியே நிக்கிறான். அடுத்த வாரம் என்ன நடக்கும், அதுதான் ஏதாவது நல்லது நடக்கணும். முத்துவை அந்த அரசியல்வாதி தான் காப்பாத்துவாருன்னு நினைக்கிறேன். அரசியல்வாதி காப்பாத்தணும். ஏன்னா அவருக்கு தான் தெரியும் முத்து எவ்வளவு நல்லவன்ட்டு. அரசியல்வாதி கிட்ட போய் அவர் காப்பாத்தணும். இல்லட்ட எப்படி நடக்கும்ன்றது அடுத்த வாரம் நம்ம பார்க்கணும்.